ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காக்கும் தெய்வம் காலையில் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வர நம்ம தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யாரை காட்டியிருக்காங்கன்னா அப்படின்னா சிவனையும் பார்வதியும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தானத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ பார்வதி தேவி கேட்குறா, இந்த மாதிரி என்னால் குழந்தை பெற்றுக்க முடியுமா, நீ என் கூட இருந்தால் எதுவும் சாத்தியம் தேவி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்கிறாரு. அதுக்குள்ளே இங்கே சும்பன் நிசும்பன் அந்த புதுசாக ஒரு அரக்கன் வந்திருக்கான் இல்லையா, அவனும் வந்துடுறான். வந்து இந்த மாதிரி இதை தடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கல, அதுக்கு சும்பன் சொல்கிற இதை ஒருத்தனால மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படின்னு. யாருன்னா நம்ம ரதி தேவியோட கணவர் மன்மதன் வந்து பண்டாசுரனாக உருவாக்கலாமா, அதாவது சிவனோட நெற்றிக்கண்ணன் மூலமாக அழிஞ்சிட்டியான் அந்த மன்மதன். அதனால் அவனை வந்து எப்படியாவது ஒரு அரக்கனாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோபத்தில் அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்கக்கூடிய மன்மதன் ஒரு அசுரனாக தான் பிறப்பானா, பண்டாசுரன் அப்படின்னு பிறப்பானா. அதனால இவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி ரதி தேவிகிட்ட இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துகிட்டு வரலாம்னு போகிறாங்க. இப்போ ரதிதேவி கிட்ட இருக்க சாம்பலை எடுக்கும்போது ரதிதேவி எவ்வளோ தடுத்து பார்க்குறா, தடுக்க முடியல. இவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை விஷ்ணுகிட்ட போய் சொல்லணும்னு விஷ்ணுகிட்ட வந்து ரதிதேவி சொல்கிறா. சொன்னோடனே விஷ்ணு வந்து ரொம்ப பயந்துடுறாரு. இது மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் உண்டு பண்ணும், நம்ம இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த சும்பன் நிசும்பன் தாரகாசுரன் 3 பேரும் சாம்பலை எடுத்துகிட்டு போய் அந்த பண்டாசுரனை உருவாக்கிடுறாங்க. இப்போ வந்து இந்த தாரகாசுரன் இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு பிரம்மலோகத்துக்கு போயிடுறான். பிரம்மலோகத்துக்கு போய் அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறதுக்குள்ளே விஷ்ணு பகவான் வந்துடுறாரு. உடனே லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் ஆயுதங்களை எடுத்து இந்த தாரகாசுரனுக்கு எதிராக போர் செய்கிறாங்க. ஆனால் ஜெயிக்க முடியலை. தாரகாசுரன் ரொம்ப வலிமையானவனாக இருக்கான். ஏன்னா அவன் வந்து சிவன் பார்வதிக்கு பிறக்கக்கூடிய வாரிசால மட்டும்தான் அழிவு இருக்கும்னு வரம் வாங்கியிருப்பான். அதனால் அவனை யாராலையும் அழிக்கவே முடியலை. இப்போ கட் பண்ணால் சிவன் பார்வதியை காட்டுறாங்க. சிவன் பார்வதி தன்னுடைய சக்தியை கொண்டு ஒரு ஜுவாலையாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியை ஒரு சந்தானத்தை உருவாக்கியிருப்பாங்க. அந்த அந்த சக்தியை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டாசுரன் வர்றையான். அப்போ இந்திரன் எவ்வளவோ போராடி பார்க்குறாரு, அவரால் முடியலை. பண்டாசுரனை அழிச்சதுக்கப்புறமும் திரும்ப அவன் சாம்பலானதுக்கப்புறமும் மறுபடியும் உருவாகுறான். இதை ரதிதேவி பார்த்துட்டே இருந்துட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் இப்போ நான் உன்னோட புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன், அதாவது இப்போ பண்டாசுரனாக இருக்கவே சொல்கிறேன். எப்படியாவது இதை தடுக்கணும்னு நினச்ச சூரிய பகவான் சிவன் பார்வதி உருவாக்கி வச்சிருக்க அந்த சக்தியை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. இதை பண்டாசுரன் பார்த்துட்றான். பின்துரத்தி பயங்கரமாக ஓடுறான். இப்போ பார்வதேவி கண் முழிச்சு எங்கே நான் உருவாக்குன சந்தான சக்தின்னு கேட்குறாங்க. அப்போ இந்திரதேவன் நடந்ததை பூரா சொல்லவும் பார்வதிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. இப்போ பார்வதி தேவி காளியாக உருமாறிட்டாங்க. காளியாக உருமாறின உடனேயும் பண்டாசுரனை தேடி போகிறாங்க. பண்டாசுரன் வந்து அக்னி தேவர் வச்சிருக்கக்கூடிய அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த சக்தியை தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமாக போகிறாரு. ஆனால் அந்த சக்தியுடைய வெப்பத்தை அக்னி தேவராலேயே தாங்க முடியலை. அந்த சக்தி மிக கடுமையானதாக இருக்குது. சிவபெருமானோட நெற்றிக்கண்ணோட நெருப்பு பிளம்பு, அப்புறம் நம்ம பார்வதி தேவியோட சக்தி, சிவன் அங்கம் எல்லாம் சேர்ந்துருக்கனால அக்னி தேவரால் இதனுடைய தாக்கத்தை தாங்க முடியலை. ரொம்ப சோர்ந்துடுறாரு. உயிரோட இருப்போமானே தெரியலைன்ற அளவுக்கு ரொம்ப வீக் ஆயிடுறாரு. அப்போ தான் அங்கே ஒரு கங்கை ஆறு ஓடுறத பார்க்குறாரு. கங்கை நதிங்கிறது ரொம்ப குளிர்ச்சியானது இல்லையா, அதனால் கங்காதேவிட்ட கொடுத்துடலாம் இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே கங்காதேவியை கூப்பிட்டோடனையும் கங்காதேவி வந்துடுறாரு. வந்து அக்னி தேவரை எதுக்கு திடீர்னு என்னைய கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கங்காதேவி கேட்கவும், இந்த மாதிரி அக்னி தேவர் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் தான் இனிமேல் இந்த ஜுவாலை இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கையில் ஒப்படைக்கிறாங்க. அப்போ கங்காதேவி ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாங்க, இந்த குழந்தை பார்வதியோடது, நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், இந்த குழந்தை என்னுடைய குழந்தையும் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க ஒரு செகண்டு. இப்போ வந்து சிவபெருமான தியானத்தில், அதாவது அந்த குகையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனேயும் தேவர்கள்
அப்புறம் இந்திரதேவர் எல்லாரும் நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சிவபெருமானே, என்னால் உங்கள் சக்தியை பாதுகாக்க முடியலை அப்படின்னு. இப்போ சிவபெருமானும் அந்த பண்டாசுரனை தேடி போகிறாங்க. இப்போ பார்வதி சிவன் 2 பேரும் பண்டாசுரனை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே பண்டாசுரனை தடுத்து நிறுத்தி, எதுக்கு அக்னி தேவரை துரத்துற, என் குழந்தை நாங்கள் உருவாக்கின அந்த சக்தியை அழிக்கணும்னு நீ நினைக்காத அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க. அதுக்கு பண்டாசுரன் வந்துட்டீங்களா, உங்களால் தானே என் உயிரே பிரிஞ்சிச்சு, நானும் என் மனைவி ரதி தேவியும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டியது, உங்களால் தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், என்னை நீங்கள் அழிச்சிட்டீங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க, என்னை அழிச்ச நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம், நான் விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத கேட்டுட்டு காளி தேவிக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே சிவபெருமான் சாந்தமாகுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காளி சாந்தமாயிடுறா. ஆனாலும் இவன் ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கான். உடனே இப்போ சிவபெருமானுக்கே பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க போகும்போது நம்ம பார்வதி தேவி தடுத்துடுறா. தடுத்த உடனே என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ உனக்கு பாவத்துக்கேற்ற தண்டனை தான் கிடச்சிச்சு, என் வீட்டுக்காரவனைய நெற்றிக்கண்ணில் வழியாக எரிச்சிட்டாரு, நீ இது மாதிரி அடுத்தடுத்து பாவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னோட சாம்பலும் இல்லாமல் ஆக்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லவும் சிரிக்கிறியான். அந்த மன்மதன், அதாவது இப்போ பண்டாசுரனாக இருக்கக்கூடிய மன்மதன் சிரிக்கிறியான். என்னை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, சிவபெருமானோட சூலாயுதத்தாலையும் காளி தேவியாலையும் விஷ்ணுவோட அந்த ஸ்ரீசக்கரத்தால் கூட என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆணவத்தில் இருக்கான். இப்போ தாரகாசுரன் கங்காதேவி கையில் இருக்கிற அந்த ஜுவாலை சக்தி ஜுவாலையை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டான். வந்த உடனேயும் அதை விஷ்ணு பார்த்துடுறாரு. பார்த்த உடனேயும் தாரகாசுரனை என்னால் அழிக்க முடியாது, ஆனால் அவனை என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாரகாசுரனை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாய வலை மாதிரி உருவாக்கி தாரகாசுரனை அங்கேயே நிப்பாட்டி வச்சிடுறாங்க. தாரகாசுரன் எந்த பக்கம் சுற்றினாலும் அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னா பண்டாசுரன் வந்துடுறான். பண்டாசுரன் கங்காதேவிகிட்ட இருக்கிற அந்த சக்தி பிளம்பை கேட்குறியான். கங்காதேவி கொடுக்குறாப்ப தெரியல, அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அப்போ பண்டாசுரன் மறைச்சி அந்த சக்தி பிளம்பை கையில் பிடுங்கிடுறான். பிடுங்கி வச்சு நசுக்கிறியான் பயங்கரமாக. அந்த சக்தியை அது ஒரு சிசு உருவாகக்கூடிய சக்தி, அதை போட்டு பயங்கரமாக அழுத்துறியான். அழுத்தினோடனே அந்த சக்தி பிளம்பு நீல நிறமாக மாறுது. இதை தேவர்கள் மற்ற தேவிகள் பார்வதி எல்லாம் பார்க்குறாங்க. என்ன செய்கிறதுன்னே தெரியல பார்வதிக்கும் சிவனுக்கும். அப்போ பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அழிவு நிச்சயமாயிடுச்சு பண்டாசுரா, ஒழுங்காக சக்தி பிளங்கும்ப என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் கொடுக்குறாப்புல தெரியல. சிரிச்சுக்கிட்டே சக்தி பிளம்பை அழிக்கலான்னு பார்க்குறியான். அப்போ பார்வதி தேவி தன்னோட அடுத்த அவதாரத்தை நிரூபிக்கிறாங்க. திரிபுர சுந்தரியாக அவதாரம் எடுக்கிறாங்க. திரிபுர சுந்தரி அவதாரத்தை பார்த்த உடனே கங்காதேவி இந்திரதேவர் எல்லாரும் வணங்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பார்வதி தேவி திரிபுர சுந்தரியா. திரிபுர சுந்தரிங்கிறது இயற்கை தெய்வம்னு சொல்லுவாங்க. அதாவது 5 புலன்கள் சொல்லுவாங்க இல்லையா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அக்னின்னு அந்த 5 புலன்களும் உள்ளடக்கிய 5 புலன்களையும் உருவாக்கக்கூடியவள் தான் திரிபுர சுந்தரி. அந்த திரிபுர சுந்தரி அவதாரம் எடுத்த உடனேயும் என்னால் உங்களாலையும் என்னைய அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பண்டாசுரன் சொல்கிறேன். அதுக்கு திரிபுர சுந்தரி சொல்கிறா, நீ சாம்பல்ல இருந்து உருவான வேண்டதால தான் உன்னை எங்களால் அழிக்க முடியலை, உனக்கு ஒரு உடம்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா உன்னைய திரும்ப சாம்பலாக்க முடியும் எங்களால் அப்படின்னு திரிபுர சுந்தரி சொல்கிறதுக்கு பண்டாசுரனும் ஒன்றும் புரியலை என்ன செய்ய போகிறாங்கன்னு. அப்போ தான் திரிபுர சுந்தரி சொல்கிறா, என்னால் உனக்கு உடம்புக்குள்ளே அம்சத்தை கொடுக்க முடியும், சாம்பலாக இருக்க உனக்கு, அப்புறம் அந்த அம்சம் உனக்கு கிடைச்ச உடனே உன்னை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடம்புக்குள்ள அம்சம்னா நம்ம உடம்பில் 5 புலன்களும் இருக்கும் இல்லையா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அக்னின்னு. அதை ஒன்றொன்னா நம்ம திரிபுர சுந்தரி பண்டாசுரனுக்கு வழங்குறா. அப்போ அந்த திரிபுர சுந்தரி அக்னியின் விழியின் ஒரு ஒளியின் அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெற்றிக்கண் வழியாக அந்த அக்னியை பண்டாசுரனுக்கு அனுப்புகிறாங்க.
அடுத்து ரெண்டாவது நிலம். நிலம் வந்து அவன்கிட்டயே, அந்த பண்டாசுரன்கிட்டயே இருக்குது. அவன் ஒரு சாம்பல்லேருந்து உருவானவன் தானே, அதனால் நிலம் அவன்கிட்டயே இருக்குது. இப்போ மூணாவதாக நம்ம திரிபுர சுந்தரியோட பார்வை வந்து ஆகாயம். அதாவது பார்வை தீட்சை வந்து ஆகாயமாக கருதி அந்த பார்வையையும் பண்டாசுரனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பண்டாசுரனுக்கு ஆகாயம், நெருப்பு, நிலம் 3 கிடச்சிருச்சு. அடுத்து நாலாவது, ஒரு தாயை துன்பப்படுத்தி அவங்க கண்ணில் இருந்து கண்ணீரை வரவழைச்ச இல்லையா, அந்த கண்ணீரே உனக்கு நீராக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரிபுர சுந்தரி நீரையும் கொடுத்துட்றாங்க. அடுத்து 5ஆவதாக இருக்கக்கூடிய காற்று, அவனை சுற்றியே தான் இருக்குது, அவன் மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கான், அதுவே காற்று. அப்போ நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்போ 5 பூதங்கள் சேர்ந்தாதான் உடல். ஸோ அந்த 5 பூதங்களோட சக்தியையும் இந்த சாம்பல்லேருந்து உருவான பண்டாசுரனுக்கு தேவி திரிபுர சுந்தரி கொடுத்துட்டா. அதனால் இப்போ இந்த பண்டாசுரனை நம்ம தேவி திரிபுர சுந்தரியால் அழிக்க முடியும். அதனால் கையில் வந்து ஒரு வில் அம்பை எடுத்து இந்த பண்டாசுரனை அம்பி எழுதி அழிச்சிட்றா. இப்போ பண்டாசுரன் அழிஞ்சிட்றான். இப்போ ரதி தேவி வந்து ரொம்ப கவலையோட அந்த சாம்பலை பார்த்துக்கிட்டு நிற்கிறா. இப்போ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த சக்தி பிளம்பு என்னாச்சு அப்படிங்கிறதையும் அடுத்த எபிசோடில் தான் காட்டுவாங்க. ஓகே, பாய்.